ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பேர் என்னென்னா, இந்த ஸ்டோரியில் டாமின்ற பையன் தான் நம்மக்கிட்ட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுறான். அவனோட ஓன் ஸ்டோரி. இந்த பையன் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வளர்ந்து வரான். ஒரு அன்பான ஃபேமிலி அண்ட் அவனுக்கு ஒரு சின்ன தங்கச்சியும் இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஒரு நாள் நடந்ததுக்கப்புறமா எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக மாறிடுது. ஒரு நாள் டாமி ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகிறான். அப்படியே நடந்து லிவிங் ரூமுக்கு போகிறப்போ அவன் ஒரு வினோதமான விஷயத்தை பார்க்குறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. அது என்னன்னா, அவங்க அம்மா அப்புறம் அவங்க அப்பா 2 பேருமே டிவி பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஆனால் டிவி ஆஃபில் இருக்குது. டாமி உள்ளார போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே டிவி பார்க்குறத நிறுத்திட்டு அப்படியே டாமியை பார்த்து ஹலோ டிம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாமிக்கு அப்படியே ஹார்ட்லாம் படப்படன்னு அடிக்குது. அவனுக்கு தொண்டையே அடைச்சிருது பயத்தில். என் பேர் டிம்மி கிடையாது, என் பேர் டாமி அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவன் மனசுக்குள்ளே தோணுது, எப்படி நம்ம பேரண்ட்ஸால் நம்ம பேரை மறக்க முடியும் அப்படின்னு அவன் கன்ஃபியூஷனில் இருக்கான். எல்லாமே ஓகேவா அப்படின்னு டாமி ரொம்ப பயத்துலேயே அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, எல்லாமே ஓகே தான் டிம்மி அப்படின்றாங்க. எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி பயத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு. அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே டாமியை பார்த்து ஒரு மாதிரி வினோதமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே டாமி மாடிக்கு ஓடி போய் அவன் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். டாமி அவனோட சின்ன தங்கச்சி ரூமுக்கு போகிறப்போ அந்த பொண்ணு பெட்டில் படுத்துட்டு சீலிங்கை ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துட்ருக்கு. அவன் தங்கச்சிக்கிட்ட டாமி கேட்குறான், அம்மா அப்பா கிட்ட ஏதோ வினோதமாக இருக்குது, அதை நீ நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே டாமியோட தங்கச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி வினோதமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, இல்லை டிம்மி, அம்மா அப்பா 2 பேருமே பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிரிக்கிறா. டாமிக்கு உடனே ரத்தமே உறைஞ்சிற மாதிரி ஆகுது. அப்பயும் அவன் சொல்கிறான், என் பேர் டிம்மி இல்லை, என் பேர் டாமி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டாமி ஒரு வார்த்தை கூட பேசாமல் உடனே அவனோட ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணிவிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறான். அப்போ பார்த்தா அவன் தங்கச்சி ரொம்ப சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க ஃபேமிலியே ஏன் இப்படி மாறிட்டாங்கன்றது அவனுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. அதே மாதிரி அவனுக்கு பயத்தையும் கொடுக்குது. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா படியில் நடந்து வர சவுண்ட் அவனுக்கு கேட்குது. அவங்க அம்மா அவங்க ரூமுக்கு போயிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்காங்க. அப்போது டாமிக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரியணுன்றதுக்காக அவனும் போய் அவங்க ரூம் டோர்கிட்ட நிற்கிறான். அவங்க அம்மாவோட முகமே ரொம்பவே வெளிரி போயிருக்கு. அதே மாதிரி அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தா அவங்களோட தலை மட்டும் பின்னாடி திரும்பி இருக்கு, அவங்களோட பாடி எல்லாம் முன்னாடி இருக்குது. உடனே அவங்க அம்மா இல்லைன்றதை புரிஞ்சுட்டு உடனே அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக ஃப்ரெண்ட் டோர் கிட்ட போகிறான். அப்போ அவங்க அப்பா வந்து அங்கே நிற்கிறாங்க. டாமியோட அம்மா அப்பா தங்கச்சி 3 பேருமே அவனை ஒரு பேய் மாதிரி துரத்திட்டே வந்துட்டுருக்காங்க. டாமி ஓடிக்கிட்டே தான் இருக்கான். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே டாமியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. டாமியும் அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கான். டாமி போலீஸ்க்கு எப்படியோ கால் பண்ணி சொல்கிறான். ஆனால் போலீஸ் அவன் சொல்கிறத கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. டாமி பேசுகிறத கேட்டு ப்ரெஸ் மீடியாவிலேருந்து வந்துடுறாங்க. ஆனால் அவன் பேசுகிறத பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாமி சொல்கிறான், என்னோட ஒரே விஷயம் என்னென்னா என் ஃபேமிலியை கொண்டவங்களும் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் என்னோட பேர் டிம்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. டாமியும் இறந்துடுறான். அதோடு இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.